வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்குது. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். பொதுவாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்பவுமே சிறப்பான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மேஷத்துக்கு 7.5 சனிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இல்லாத மாதிரி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சமாளித்து கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருக்காங்க. ஏன்னா அடிக்கடி சில நேரங்கள் தவிர்க்க முடியாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் அப்படிங்கிறது போகத்தை செய்யும். பட் அதுவுமே பெரிய அளவுக்கு சங்கடம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே
ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஜென்ரலாகவே 4ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். அதிலும் மேஷத்துக்கு இது உச்சம் பெற்ற நிலைகளில் இந்த அமைப்பு செயல்படுது அப்படிங்கும்பொழுது மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கும். உண்மையிலே மேஷராசிக்கு இந்த 7 சனி மட்டும் இல்லை அப்படின்னா மேஷராசிக்காரங்க கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக செய்யும். பட் 7 சனி இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட தேவைக்கேற்ப உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் அமைஞ்சு வரும். ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வீடு வாகன யோகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மேஷராசிக்காரங்க மேஷ லக்னக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசட்டை நமக்காக உண்டாக்கிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் அவங்க ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ சமீபகாலமாகவே மேஷராசிக்காரங்க மேஷ லக்னக்காரங்களாக பார்த்திங்கன்னா இந்த வீடு நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இல்லைன்னா இந்த தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் ஈடேற்றி கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய திறன் என்பது உருவாகும். அண்ட் 7 சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு ஏதாவது கடன் வாங்கியாவது இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் கை கொடுக்கும்னு சொல்லலாம். அதாவது இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும். ஆனால் அதுவே மற்ற விஷயங்களில் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கவனம் என்பது தேவை. இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்ல நிறைய பேருக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. தொடர்ந்து ரொம்ப நாளாக மெடிக்கேஷன்லாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் கண்ட்ரோல் ஆவதற்கான காலகட்டமாக இது இருக்கும். ஸோ இந்த உடல்நல விஷயங்கள் மேம்படுதல் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் மேலோங்கும். அமைதி தரக்கூடிய விஷயங்கள், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. பொதுவாக மேசராசி அப்படின்னாலே கொஞ்சம் அவசர குணம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நிதானமான நிலைகளில் செயல்பட்டு வருவீங்க. அதெல்லாம் உங்களுடைய மனசு கொஞ்சம் இதமாகவும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு வரும். இல்லங்களில் சுப காரியங்கள் என்பது ஈடேறும். அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் அல்லது இந்த வீடு நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான சுப காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் பெற்றோர்களுக்கான சுப காரியங்களும் இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. மாணவர்கள் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ கல்வி வித்தைகள் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாமே உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அப்படி 7 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே வலுவாகத்தான் இருந்துட்டு வருது. ஸோ மாணவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை இது கொடுக்குது. குறிப்பாக மேல் படிப்புகள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்ட படிப்புகள் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டு. அண்ட் கெரியர் பேஸ்டான விஷயங்கள்லையும் இது ஒரு சாதகமான நிலைகளாக தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் குறையும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமாக அமையும். ஸோ இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்கள் பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களாக இந்த காலகட்டங்களில் அமைஞ்சு வரும். குறிப்பாக இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் என்பது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வேலைகளில் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் சீராக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு ஆதரவான நிலைகளை பார்க்க முடியும்.
அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளாக இந்த காலகட்டங்களில் இருந்துட்டு வரும். ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ஃபேவரான பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது. அதனால் அவங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.